வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:04, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று பிற்பகல் 1:34 வரை, பிரதமை பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று மாலை 3:53 வரை, சதயம் பின் அவிட்டம் பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மாலை 3:53 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:53 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். மேஷராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் கூடும். பிரச்சனைகள் தீரும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். அதிகாரங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி நல்ல முடிவுகள் கிடைக்கும். கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். பணியில் மேன்மைகள் ஏற்படும். விவசாயம் தொடர்பான துறைகளில் நிதானமாக செயல்படவும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை பிரச்சனைகள் தீரும். ரோஹிணி நிதானம் தேவை. மிருகசிரேஷம் ஆதரவுகள் அதிகமாகும். மிதுனராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் மென்மையான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தேக நலனில் அக்கறை செலுத்துவதே நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரேஷம் மென்மையான நாள். திருவாதிரை மகிழ்ச்சிகள் கூடும். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, பொருள் வரவுகளில் மாற்றங்கள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். பணியில் அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் கடமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூசம் யோசித்து செயல்படவும். பூசம் நிம்மதியான நாள். ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நன்மையான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் கௌரவங்கள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் உதவிகள் கிடைக்கும். மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் நன்மையான நாள். பூரம் நட்புகள் கிடைக்கும். உத்திரம் ஆதரவுகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஆதாயங்கள் கூடும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திரம் ஆதாயங்கள் கூடும். ஹஸ்தம் மாற்றங்கள் கிடைக்கும். சித்திரை மாற்றங்கள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். கௌரவங்கள் மேலோகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை செலவுகளை குறைக்கவும். சுவாதி வளமான நாள். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களே, தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் மேன்மையான நிலை ஏற்படும். ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். வெற்றிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் செலவுகள் கூடும். அனுஷம் அலைச்சல்கள் அதிகமாகும். கேட்டை தடைகள் விலகும்.
தனுசு ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்த முடிப்பீர்கள். தேகநலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நன்மையான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் அனுபவங்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் மேலோங்கும். மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். மூலம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். போராடம் ஆதரவுகள் கூடும். உத்திராடம் நெருக்கம் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் வளமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். தேக்க நிலை நீங்கும். வேலை செய்யும் இடத்தில் ஆதரவுகள் கூடும். தேகநலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் தேகநலில் மாற்றங்கள் உண்டாகும். அவிட்டம் ஆதாயங்கள் கூடும். கும்பராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அமைதியான நிலை உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். நெருக்கடிகள் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தேக்க நிலை நீங்கும். உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மேன்மையான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூரட்டாதி லாபங்கள் ஏற்படும். மீனராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். மேன்மையான நிலை ஏற்படும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பொருட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். உத்திரட்டாதி நெருக்கடிகள் நீங்கும். ரேவதி மனக்கசப்புகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.